பார்த்தா தாவேக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நம்ம ஊர் பகுதியை சேர்ந்த ஒரு 3 பேர் மொத்தம் 5 பேர் வந்திருக்காங்க. அதில் 3 பேர் இங்கே மின்மயத்தில் அடக்கம் செய்ய போகிறாங்க. இதில் குறிப்பாக ஒரு அம்மாவும் மகளும் இறந்துட்டாங்க. அது எங்கள் அக்காவே என் பிள்ளையும் தானே. எங்கள் அக்காவே என் பிள்ளையும் தானே. போனாங்கன்னா எதுவும் தகவல் சொன்னாங்க உங்கள்கிட்ட? ஏதாவது எதுவுமே சொல்லலையே. நான் வேலைக்கு போயிட்டேனே, எதுவுமே தெரியாதே. சாயந்தரம் 5 தான் 9:30 தான் நானே வீட்டில் வந்து அவ்வளோ டிராஃபிக்கில் இருந்தேன். வீட்டுக்கு வந்து தான் தெரியுமே. வீட்டுக்கு வந்து 9:30 வீட்டுக்கு வரும்போது தான் சொல்றாங்க. அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. 2 தடவை ஃபோன் பண்ணி 10 தடவை ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லையே. ரிசீவ் பேலன்ஸ் பிசினே வந்துச்சு. அது மெசேஜ் பண்ண எந்த ரிப்ளையும் இல்லை. வீடியோ காலும் பண்ணாலும் நெட்வொர்க் இல்லையே. கடைசி வரைக்கும் நான் பார்க்காம போயிட்டேன். கடைசி வரைக்கும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. காலையில சொன்னா என் புள்ள சொன்னா, சித்தி லீவ் போட்டு வா சித்தி, மத்தியானம் போலாம் சித்தி அப்படின்னாலே நான் மிஸ் பண்ணிட்டேன். 2 பேர்த்தையுமே மிஸ் பண்ணிட்டேன். என்ன படிக்கிறாங்க? அவங்க வயசு? பாப்பா வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அக்கா வந்து காலேஜ்லாம் முடிச்சு இப்போ வந்து அவள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆயுர்வேதம் இதில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள் இறுதியாக அவங்கள்ட்ட என்ன பேசினாங்க? நீங்கள் காலையில் ஃபோன் பண்ணி என்னடியே பண்ணுறேன்னு, விஜய் இப்போ தாண்டி கிளம்பியிருக்கான் வீட்டில் இருந்து, நான் அவனை பார்க்க தானே மத்தியானம் போகிறேன், நான் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவ்வளோதான். நான் 9 மணிக்கு உள்ளே போயிடுவேன். அப்போ லாஸ்ட்டாக பேசிட்டு அதை தான் அதுக்கப்புறம் நான் இல்லை எதுவுமே பேசலை. இருந்த கூட நான் பேசலை. சரி ஓகே சேஃபாக இருப்பாங்கன்னு நினச்சி தான் நான் விட்டேனே. கடைசியில் இப்போ சேஃப் இல்லாமல் போயிட்டேன். சொந்த அக்காங்களா? கூட பிறந்த அக்கா பொண்ணு. இந்த தருணத்தில் நீங்கள் ஏதாவது உங்களோட மனசு இன்னும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு வார்த்தை எனக்கு பேசவே தெரியாது. அவள் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பா. இப்படி தாண்டி பேசணும், இப்படி தாண்டி இருக்கணும்னு. இப்போ அவள் படுத்திருக்கா, எனக்கு சொல்லித்தர யாரும் இல்லை. என்ன பேசுறது எனக்கு தெரியல. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். எனக்கு அடுத்த அம்மா, எனக்கு அம்மாவே இல்லை. அவ்வளோதான். நான் யாரையும் நம்புறது? எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. இந்த துயர சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம உங்கள் அக்கா பிள்ளையோட சேர்த்து 39 பேர் கருவ மாற்றம் இருக்காங்க. விஜய் மேலே அவ்வளோ ஃபேன்ஸு. சித்தி வா சித்தி, விஜய்கிட்ட பேசலாம். அம்மா மன்றத்தில் தலைவியாக சேர்ந்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா விஜய் கூட பேசலாம். சித்தி வா சித்தி வா சித்தின்னு அவ்வளோ இதாக கூப்பிடுவோம். அவளை நினச்சே கடைசியில் அவனை பார்க்க போய் இப்படி போயிட்டா. அவ்வளோ. சில தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடு குறைபாடுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லை, சேஃப்டி இல்லாமலும் இருக்கலாம். சேஃப்டியும் இல்லை. மேக்ஸிமம் சொல்ல போனால் நாங்கள் மொபைலில் தான் பார்த்தோம். வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது மொபைலில் பார்த்தோம். சேஃபும் கிடையாது. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சேஃப் எதுவுமே இல்லை.